இதயம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தனம்க்கு பூ போட்டு பார்த்த விஷயத்தில் சந்தேகம் வரவே அதை நேரடியாகவே பாரதி கிட்ட கேட்க, பாரதி என்ன இது நாம் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பண்ணலான்னு பார்த்தா இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. சரி, இதுக்கு மேலேயும் மறைச்சி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமாம் தனம், அந்த பூவை மாற்றி வச்சது நான் தான். ஆனால் நீங்கள் போட்ட சீட்டை தான் நான் எடுத்தேன். ஆனால் மாமா கிட்ட கொடுக்கும்போது நான் வச்சுருந்த சீட்டை தான் அவர் கையில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தனம், நீ இப்படி பண்ணியிருக்கே, இதெல்லாம் தப்பு இல்லையா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்ல, அப்போ பாரதி இங்கே பாருங்கள், இவ்வளோ நாளும் நான் குழப்பத்தில் இருந்தேன். என்னால் தான் என்னோட ஜாதகத்தினால தான் ஆதிக்கே பிரச்சனைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த குழப்பத்தினால தான் நான் பூ போட்டு பார்க்கவே சம்மதித்தேன். ஆனால் இப்போது ஆதிக்கு என்னால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த கடவுளே எனக்கு புரிய வச்சுட்டாரு. இப்போ எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது. நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால தான் ஆரம்பத்தில் அத்தை கேட்டப்போ சரி, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் சரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நான் ரொம்ப தெளிவாயிட்டேன், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு பாரதி ரொம்ப தீர்த்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே தனம் அங்கேருந்து கோவமாக போயிடுவாங்க. அதுக்கப்புறமா பாரதி ஆதிக்காக காஃபி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போது பாரதி தாங்கி தாங்கி நடக்கிறாங்க. அதை பார்த்த ஆதி என்னாச்சு பாரதி, ஏன் இப்படி நடக்கிறீங்க அப்படின்னு கேட்க, என்னென்னு தெரியல, இந்த காலில் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி கொஞ்சம் கூட தயங்காமல் பாரதியோட காலை பிடிச்சி பார்க்குறாங்க. அப்போது பாரதி என்ன ஆதி, நீங்கள் ஏன் காலெல்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் நான் உங்கள் காலை பிடிக்கக்கூடாதா, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி பார்க்குறாங்க. அப்போ சேஃப்டி பின்னை வாங்கி காலில் பார்க்கும்போது காலில் முள் குத்திருக்கோம். இங்கே பாருங்கள், உங்கள் காலில் முள் குத்திருக்கு, சேஃப்டி பின்னை கொடுங்க, நான் அந்த முள்ளை எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முள்ளை எடுக்கிறாங்க. அப்போ பாரதி வலி தாங்க முடியாமல் கத்துறாங்க. என்ன பாரதி, நீங்கள் இந்த சின்ன வலியை கூட உங்களால் தாங்கிக்க முடியல, ஆனால் அருவாள் எடுத்து சண்டை மட்டும் போடுறீங்க அப்படின்னு சொல்ல, என்ன ஆதி, என்னை கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆதி, பின்ன உங்களை நான் கிண்டல் பண்ணாமல் வேறு யார் கிண்டல் பண்ணுவா, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, கொஞ்சம் நேரம் பொறுத்துக்குங்க, இப்போது நான் அந்த முள்ளை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் அந்த முள்ளை எடுத்துருவாங்க. ஆதி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பாரதி நேராக அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறாங்க. நேராக சாரதா கிட்ட போய் பேசுகிறாங்க. கூட அறிவு, ஸ்வேதான்னு எல்லாருமே இருப்பாங்க. அப்போது பாரதி சாரதா கிட்ட, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான் தான் வந்தேன். ஆதி காஞ்சிபுரத்துக்கு வந்ததுலேருந்தே அவரை கொலை பண்ண யாரும் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அவரை சுற்றி என்னவோ மர்மமாகவே நடக்குது. எனக்கு என்னமோ இதில் சந்தேகமாக இருக்குது. இந்த விஷயத்தை நாம் லேசாக விடக்கூடாதுன்னு தோணுது. அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடித்த விஷயமா இருக்கட்டும், இப்போது நேற்று கூட யாரோ அவருக்கு ஃபோன் பண்ணி வாசுக்கு ஆக்சிடெண்ட் ஆன இடத்துக்கு வர சொல்லி அங்கே கார் ஏற்றி கொல்ல பார்த்துருக்காங்க. எப்படியோ நான் போயிட்டு அவரை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு சாரதா, எப்படியோம்மா நீ அவனை காப்பாற்றிட்டல, இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். அறிவு, உடனே நீ கமிஷனருக்கு கால் பண்ணு, நாம் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாரதி இன்னொரு விஷயத்தை பற்றியும் நான் உங்ககிட்ட பேசலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாளும் நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். என்னோடய ஜாதகத்தினால ஆதிக்கு ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். இனிமேல் நான் ஆதியை விட்டு எங்கவும் போக மாட்டேன். நான் ஆதியை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பேன். அவருக்கு எந்த ஒரு ஆபத்தையும் வரவிட மாட்டேம்மா, நீங்கள் தைரியமாக இருங்க, இதை சொல்லிட்டு போகலான் தான் நான் வந்தேன் அப்படின்னு பாரதி சொல்லிட்டு போனோடனே சாரதா டென்ஷன் ஆகுறாங்க. என்ன அறிவு இதெல்லாம், நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, பாரதியே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போவான்னு பார்த்தா இப்போ இவ மாற்றி சொல்லிட்டு போகிறாளே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. ஸ்வேதா ஒரு பக்கம் அறிவு திட்டுறாங்க. அப்பா, நீங்கள் ஏதாவது பண்ண போய் அது அவங்களுக்கு ஃபேவராக தான் நடக்குது, இந்த மாதிரி தயவு செஞ்சு எதையாவது பண்ணி தொலைக்காதீங்க அப்படின்னு அறிவு ஒரு பக்கம் திட்டிகிட்ருக்காங்க. வெளியில் வரும்போது பாரதி ஆதி அங்கே வராங்க. பாரதி கிட்ட பேசுகிறாங்க. அப்போது பாரதி இதே விஷயத்தை பற்றி ஆதிக்கிட்ட பேசுகிறாங்க. ஆதி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே எனக்கு என்னவோ ரொம்ப மர்மமாகவே இருக்குது. யார் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் உங்களை எதுக்காக வாசுக்கு ஆக்சிடெண்ட் ஆன அதே இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க, அங்கே வர வச்சு உங்களை கொலை பண்ணுறதுக்கு என்ன காரணம், எதுக்காக வாசு ஆக்சிடெண்ட் ஆன இடத்துக்கு உங்களை வர சொல்லணும், வாசுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க, அந்த சமயம் பார்த்து அறிவும் ஸ்வேதாவும் அங்கே வராங்க. ஸ்வேதா, அப்பா, இவளை இதுக்கு மேலே பேச விட்டோன்னு வச்சுக்கோங்க, மாமாவை ரொம்ப குழப்பி விட்டுருவா, அவளை பேச விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் போய் இடையில பேச, அப்போ பாரதி அதை கூட கண்டுக்காமல் திரும்பவும் ஆதிக்கிட்ட
இதே விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆதி, இந்த விஷயத்தை நீங்கள் இப்படியே விடக்கூடாது, இதை யார் பண்ணுறாங்கன்னு நாம் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்போது ஆதி வந்துட்டு, இங்கே பாருங்கள் பாரதி, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாமல் இல்லை, எனக்கு நல்லாவே புரியுது. இந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாம் யாருன்னு கண்டுபிடிக்கலாம், இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு பாரதிக்கும் தைரியம் சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.